துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, அழியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட, துளியிலே ஆட வந்த வானத்து மேல் விளக்கே, அழியிலே கண்டெடுத்த அற்புத அடிமுத்தே, தொட்டி மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட. பட்டினிய பார்த்ததெல்லாம் தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல, சோறு போட தாயிருக்க. பட்டினிய பார்த்ததெல்லாம் தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல, தாயடிச்சு வலிச்சிடுமா உடனே நான் அழுவேன், நான் அழுக தாங்கிடுமா உடனே தாயழுவா, ஆக முத்து மாலை வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட. துளியிலே ஆட வந்த பானத்து மின் விளக்கு, அழியிலே கண்டெடுத்த அற்புத அடிமுத்தே, தொட்டி மேலே முத்து மாலை பாட வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட. நாங்களுக்கு இங்க திரும்ப போறோம். எங்க போறிய? நாங்களே காட்டுக்குள்ள போறோம். அதுக்கு காட்டுக்குள்ள எதுக்கு போறோம்? என்ன காட்டுக்கு போறோம்? திணை காட்டுக்கு போறோம். காவல் பார்க்க போறோம். நான் வந்து மூங்கி மர காட்டுக்கு நினைச்சேன். மூங்கி மர காட்டுக்கு எதுக்கு? என்னதுக்கு? நான் வந்து காதலிக்கிறேன். காதலிக்கிறியா? மாமாவை. இன்னும் திருந்தலையாத்தா? நீயே திருந்தாம அப்படி சொல்லுமா? என்னுடைய காதல் நான் சொல்லவா? சொல்லுமா, சொல்ல காதல சொல்லு. மேகத்தை தூது விட்டான் திசை மாறி போகுமோன்னு, தாகமுள்ள மச்சானி தண்ணிய நான் தூது விட்டேன், தண்ணிக்கு இந்த கண்ணி தந்தனுப்போம் முத்தமிழா, எண்ணிக்க குறையாம எப்போ வந்து தரப்போரே, நீ எப்போ வந்து தரப்போரே. பயங்கரமா இருக்கு பாட்டுல வரும்ல. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை, சீந்துச்சோ சீரளையோ சிவத்த மச்சானத்திலே, ஓடுகிற தண்ணியில் உரசி விட்டே சந்தனத்தை, சீந்துச்சோ சீரளையோ சிவத்த மச்சானத்திலே, ஓட ஒன்று நான் எழுதி ஓட விட்டே தண்ணியில, சீந்துச்சோ சீரளையோ சிவத்த மச்சான் கைகளிலே.
கிளியாத தாவணி அடிக்காமத்து கிளியே என் கிளியாத தாவணி குளிரெடுக்கும் சாரலுக்கு குடமுடிக்க வாமையிலே குளி அடிக்கும் தாரனுக்கு குடபிடிக்க வாமையிலே கொடையுமில்ல விடையுமில்ல கூவலுக்கு ஆதரவா நீ நினைச்ச தாவணியால் அழகுபட்டு நான் வரவா நீ நினைச்ச ஆடையோ நீ புனிதா நீர்வடியோ நீ நினைச்ச ஆடையோ நீ புனிதா நீர்வடியோ ஐத்த மக நான் புனிதா அத்தனையும் தேன்வடியும் ஓ ஐத்த மக நான் புனிதா அத்தனையும் தேன்வடியும் ஓடுகிற தண்ணியில உரசி விட்டு சந்தனத்தை சேர்ந்து சோல் சேராயோ சிவத்த மச்சானு கீழே வெள்ளத்தோட்டத்து குயிலே இது உமக்காக பாடுதுங்க வெள்ளத்தோட்டத்து குயிலே இது உமக்காக பாடுதுங்க ஆசையை நான் தூதுவிட அருவி ஒரு பாடமிடு ஆசையை நான் தூதுவிட அருவி ஒரு பாலமிட அருவி போல அலையறி நீ அறிந்து கொண்ட அழகாதா முந்தானைகள் ஓரம் உன்னை முடிந்து வைத்தாள் தாழாதா வக்கனையா தாழி வாங்கி வாசலுக்கு வாரதப்போ வக்கனையா தாழி வாங்கி வாசலுக்கு வாரதப்போ உங்க பாதப்பட்டு மண்ணெடுத்து நான் பள்ளு விளக்கு போறதப்போ உங்க பாதப்பட்டு மண்ணெடுத்து நான் பள்ளு விளக்கு போறதப்போ ஓடுகிற தண்ணீர் உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்து சோ சீரலையோ செவத்த மச்சானு தீரே உழவன்னு நான் எழுதி ஓட விட்டு தண்ணீர் சேர்ந்து சோ சீரலையோ சிவத்த மச்சான் அந்த கருத்த மச்சானு தீரே சிவத்த மச்சான் அந்த கருத்த மச்சானு தீரே ஏன் கருத்த மச்சான் என் கருத்த மச்சான் கைகளிலே நன்றி 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 கை தட்டிய பிரியப்படுத்த அனைத்து அன்புள்ளதும் மனதால் நன்றி இப்படியெல்லாம் காதலிச்ச மட்டும் போதுமாங்க எனக்கு ஒரு தோழி பண்ணிருக்காங்க சரி அவங்களுக்கு அடியே இல்ல ஏய் ஏய் யார்ல அவன் முரட்டு பொம்பளை வர்றது வாத்தா அப்படியே தா. வாத்தா வா வாடி அருட்களை எல்லாம் ஹாய் மேடுமல்ல ரொம்ப இருக்கு எத்தி விடுங்க நல்லா தூக்கி விடுங்க விடு எனக்கு விடு நீங்க வர வேணும் பலமாக தள்ளாதீங்க 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 ஒரு காலம் போடாதீங்க போகாதீங்க போகாதீங்க வார பிச்சை முத்து ரெண்டு மலை முருகர மரத மலை எரிய மரதோ ஓரமோ ருக்குமணி
என்ன மருந்த குடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? சொல்லுமா. இந்த எனக்கு அடிச்சது அடிச்சிட மாட்டேனா? இது என்னடா அது? நீங்க ஊதுனாத்தான் ஊதும் போல. எங்க வாயை வைங்க. அப்படியே ஊத வச்சுட்டேன். ருக்குமணிய பின்னாடி உட்கார வச்சு அவங்க அத்தான முன்னாடி உட்கார வச்சு. அங்க மாறி போத. ஆடி நொறுக்கி போட்டு போயிருவேன். என்னடா தட்டம் முடி பண்ண போற? பார் மாமா, நீ இருக்கும்போதே போட்டு அமுக்குறாங்க. பிடிக்க மத்தியா என்னடா? ஏய், உங்களை கூட்டத்துல ஒரு பொம்பளை ஆடி இப்படி ஆயிடுச்சீங்க. ஆமா முதல்ல. என்ன சுத்தி சேர்க்க போறியா? நீ கல்ல வச்சு சேர்ப்பேன்னு தெரியுமாடா? ஏற்கனவே ஒருத்தர் நெஞ்சில குத்தி விட்டான்டா, அதனாலதான் வேலை கல்ல வச்சு சேர்க்கிறேன்னு சொல்லி டம்மு டம்முன்னு குத்தி விட்டேன். அப்புறம் மாமா சொல்லுமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கமா. என்ன உன் வாயில நான் புண்ணாயா? ஏய் ஏய், எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு கிடக்குறே, வாயை திறந்து பேசியா மாட்டியா? ஆள் என்ன பேசுறலமா? ஆள் நல்லா அழகா கிராமத்து பொண்ணு மாதிரி பாவாடை தான் எல்லாம் போட்டு வந்துருக்கோம். லூசு முண்டை உள்பாவாடை கட்டாம வரலாமா? அப்படி தொப்புல மர. கூட்டத்துல இது தொப்பு இல்ல. நான் ராணுவத்துல வேலை பார்த்தேன். நான் ராணுவத்துல என்ன வேலை பார்த்த? இப்ப நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா அதுக்கு முதல் காரணம் நம்ம காவல்துறை அதிகாரி நம்ம ஏரியாவுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. நம்ம இந்தியாவே பாதுகாப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம ராணுவ வீரர்கள் தான். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் பிரச்சனையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கோம்னா ஒரே காரணம் யாரு? ராணுவ வீரர்கள் தான். உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு வணக்கம். கவலைப்படாதீங்க, இந்தியா தான் ஜெயிக்கும். நீங்க கவலையே படாது. எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியும். அவெல்லாம் என்ன அணுகுண்டு ஆயுதம் வச்சிருக்கேன். அதானே நம்ம ஆளுகளுக்கு தலைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பொட்டுக்கலையை வாங்கி கொடுத்து பூண்டையை வாங்கி கொடுத்து திட்டிரு புட்டிருன்னு போட்டாயின்னு வச்சுக்க. அவன் என்ன அணுகுண்டு இங்க வர்றா, ஏன் குண்டு டிம்மீர்னு போட்டான்னு வச்சுக்க. காவலுக்கு ஏன் பார்த்தா காவலுக்கு போற மாதிரி தெரியலையே. அப்ப முதலாதிக்கு போற மாதிரி டைப்பா வந்திருக்கீங்க. என்ன அதை ஞாபகப்படுத்தாத. ஏத்தா என்னாச்சு? எரிச்சல இல்லையா? எத்தனை நாளாச்சு தெரியுமா ஏன் காவலுக்கு போய்? ஏன் வாய்ப்பு கிடைக்கலையா? இன்னும் இல்லை. நான்லாம் இந்த முந்தா நேரத்தில் சாமியை மூட்டேன். எதுக்கு? மழை பெஞ்சு நாடன்னா தேவையில்லையே அப்படின்னு 5-6 பேர் நாடகம் நின்று வீடியோ கால் பண்றாங்க. எங்களுக்கு நாடகம் நின்று வச்சேன் அடி நொறுக்கி எடுத்தாங்க வீட்டில். வீடியோ கால் நாடகத்துக்கு போனா அடி நொறுக்கி எடுப்பாங்க. வீட்டில் என்ன சரக்க போட்டு ஜாலியா அனுப்பி ஜாலியா இருக்காங்க. நம்மளுக்கு அப்படி இல்லை. சரி, அது போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க நல்லா இருக்கம்மா. நான் நல்லா ஒரு மாதிரி வாட்டமா சொல்ற. என்ன கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. சில பொட்ட வரைக்கும் நாயெல்லாம் மோந்து வைக்கும். அதை நாயெல்லாம் எட்டி எட்டி பாக்குறாங்க. வயிற்றுல ஒரு புழுவும்ல ஒரு பூச்சியும் இல்லை. பாவம். தெரியாம ஒரு பாம்பாட்டியை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி. பாம்பாட்டியா? இந்த மகுடியை சூதி நல்லா ஆட்டிட்டு போன வந்து அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுதியா? சரி, பாம்பு கம்பு பிடிச்சானா இல்லையா? என்ன நான் கூட பார்த்துட்டு நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன். நல்லா இருப்பேன். இந்த பாம்பாட்டிங்கிறாங்க. 1 மாசம் ஆகுது. இந்த பாம்பை கூட நீ கண்ணில் காமிக்கல. நல்லா இருப்பேன். அந்த பாம்பனாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு அவன் சொன்னா. என் பாம்பு சும்மா கிளம்பாது, மகுடியை வச்சு ஊதுனாத்தான் கிளம்புண்டேன். நானும் விடிய விடிய வாய வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறேன். கிளம்பலையா? அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல. எரிச்சல் ஆயிருச்சு. காலையில மளிகை கடை திறந்துருச்சு. இல்ல, நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேன். பாம்பும் குளோசு, பாம்பாட்டியும் குளோசு. கிளம்பாத பாம்பு வச்சுக்கிட்டு என்ன மசுறு மசுறு இருக்கு. பொம்பளை எல்லாம் இனிமேல் ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வீட்டுல வச்சுக்குங்க. சாமி முடுறாங்க அப்படி சொல்லி ஒரு ஊர்ல கொளுத்தி விட்டு போயிருச்சா. விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுத்தா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கி. நீ நல்லா இருக்கியா? அப்பா உங்ககிட்ட வந்தாரா? புரியல. ஏன்டி இப்படி கேக்குற? அப்பா என்கிட்ட வந்தாரு. என்ன பண்ணாரு உங்ககிட்ட வந்து? நீ எந்த ஏரியாவில் இருக்க? ஐயோ, உனக்கு தான் எட்ட மாட்டேங்குது. தேவையா உனக்கு? யூடியூப் ஓடிட்டு இருக்குல்ல. அவருக்கு ஏதோ ஆசை, அதை தொடரணும். நான் ஆசை அதோட சங்கடப்படுற. நான் எதுக்கு சங்கட போறேன்? வந்து வா, வந்து வேணா பாப்பா வா. செத்துருவேன் முண்ட அடியில பாத்தியனா. என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாம நீ வேற இங்க வந்து பாத்துடுற. நீ தோத்து போயிருவ. என்னடி அப்பா வந்து சரி கண்ணு கருத்துமா காவலுக்கு போச்சுனாரு. ஆமா ஆமா. அடக்க ஒடுக்கமா
ஆமா அடக்கமான பொம்பளைகள் எங்கே எங்க பார்க்கலாம்? பார்க்கணும்? சுடுகாட்டுலயும் பார்க்கலாம். அந்த- வந்துட்டோம். அம்மா. அம்மா வரணும். அம்மா தங்கப்பதக்கத்தின் மேலே வாழ்க வளமுடன் பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க. என்னடி என்ன நடந்துன்னு கேக்குறீங்களா? சந்திர கிரகணம், பாம்பு சூரியனை முழுங்கிட்டு இருக்கு. ஏய் நீ ஒரு ஆள் தாண்டி, நான் வந்தாலும் இப்படி பேசுறது. அம்மா புதுசா வேலைக்கு வச்சிருக்கிறது? ஆமா ஆமா ஒன்னதானா? என்னைய தான் வச்சிருக்காரு. ஏய் யார் வச்சிருக்கா? உங்க அப்பா. அப்பா அதுக்கு முன்னாடி இவர் வச்சிருந்தார். அங்கே இவர் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு. மணி எழுதி கொடுக்குறவர். இங்க பாரு, மூஞ்சி அப்படி வைக்காது. ஆள் அழகா இருக்கே, ரொம்ப அடக்கமான பெண்ணா இருக்க. ஒழுங்கா சேலையை கட்ட வேண்டியதானே? இதுக்கு பேர் சேலை இல்லம்மா, தாவணி. என்ன இப்படி இருக்க? இவெல்லாம் பொம்பளையா? தைரியமான பொம்பளை. நான் காமிச்சல, நீ காமிடி. நீ பொம்பளையா? உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது. ஆமா, ஊர் சிரிச்சாதான் ஏன் போல போகணும். ஏய் உன் பேர் என்னடி? ஆளே இவ்வளவு அழகா இருக்க, பேரும் அழகா தான் இருக்கும். சொல்லு. என் பேர் தான் ஐ லவ் யூ. ஹாய், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்னடா அது தொண்டை எரும மாடு? மலக்குரங்கு மாதிரி. உன் பேர் என்னடி? என் பேர் தான்மா ஐ லவ் யூ. என்னடி பேரு இது? இல்லம்மா, என் பேரு என்ன தெரியுமா? முதல்ல என்ன வரும்? என்ன பேரு?
வடநாட்டிலேருந்து வந்தனால சப்னா வர்மான்னு வச்சிருந்தேன். சரி, எப்போ வருவீங்க? காதலர் தினத்தன்னைக்கு என்னை யாருமே விரும்பல. எனக்கு யாருமே ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. சொல்லாதனால மனசு வெறுத்து போய் சர்ப்பத்தை குடிச்சிட்டு சாகலான்னு போனேன். ஏய் சர்ப்பத்தை குடிச்சா எப்படி சாவுறோம்? அங்கேயும் சர்ப்பத்தா? வேணாம் சார். சரி என்ன பண்றது, அப்புறம் ஒருத்தர் என்னை காப்பாத்திட்டாரு. ஏன் ஜாக போறேன்னு கேட்டாரு. சரி. எனக்கு யாருமே லவர்ஸ் டே என்னைக்கு ஐ லவ் யூ சொல்லவே இல்லை அப்படின்னு. உன் பேரே ஐ லவ் யூ மாத்திருந்தாரு. அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்து என் பேரு ஐ லவ் யூ மாத்துங்க அப்படின்னு மாத்திட்டாங்க. என்னது? முதல்ல அவர் தான் கூப்பிட்டாரு ஐ லவ் யூ அப்படின்னாரு. நானும் சரி அப்படின்னு. சரினியா? இப்ப பஸ்ல போறப்பல என்னை ஐ லவ் யூ அப்படிம்பாங்க. நானும் சரின்றுவேன். என்னடி என் பேர் என்ன? ஐ லவ் யூ. எங்க ஊர் என்ன ஊரு? உங்க ஊர் என்ன ஊரு? பண்ணவாடி. ஏய் மரியாதை கெட்டு போகுது. நீ யாரடி கூப்பிடுற பண்ணவாடின்னு? பண்ணவாடி. பண்ணவாடி பக்கத்துல உன் பேச்சே சரியில்லை. நீ ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற. உன்னை வேலையை விட்டு நான் தூக்க போறேன். ஏற்கனவே பாதி பேர் தூக்கிட்டாங்கம்மா. என்ன பேசுறாலும் இப்படியே பேசுறாலே விட்டு என்னதான் நம்ம பேசுறோம். மனநோயாளி. ஏய் உன் பேர் நான் வைக்கவா? நல்ல பேரை வைக்கிறேன். நல்லா ஏதோ பாரு. மீனை போன்ற கண்களுடையனால பனியார் சட்டி மாதிரியே இருக்கும் வாய். ஒழுங்கா வை வாய. மீனை போன்ற கண்களுடையனால உனக்கு மீனாட்சின்னு பேர் வைப்போமா? அந்த பேரு வேணாமா. ஏன்டி? அழகான பேரு. அது என் அன்பு ஆமா, மகளோட மதுரைக்கு ஒரு பேரு. மீனாட்சி போதும். சரி அப்ப அபிராமின போ. ஐயோ அது எங்க அத்தாச்சி பேரு. எங்க அக்கா பேரு. என்னடி எதை சொன்னாலும் இப்படி சொல்ற? சரி அப்ப சிவகாமின போ. ஐய், சூப்பர் பேரு. அடடா. என்னாச்சு? முரட்டு பீசா போயிடுச்சு. என்ன பண்றது? யாரடி சொல்ற? சிவகாமி. யாரும் நீ தெரியலையா? எந்த சிவகாமி சொல்ற? நீங்க எந்த சிவகாமி சொல்றீங்க? நான் சாமியை சொல்றேன். அவங்கதான் சிதம்பரத்திலே சிவகாமி இருக்காளே அவளோட பேர் உனக்கு போன்ற. நீ யாரு சொல்ற? நான் அந்த சிவகாமியை தான் சொல்றேன். ஏய் இவளுக்கு என்ன பேர் யாரு வைக்கிறா? சொல்றாங்கன்னு தெரியலையா? அவங்கதான் 9:30 மணி நடன மங்கை. சரி ராணி உனக்கு பேர் வைப்போமா? ராணியா? என்ன நீ சொல்ற? ஏய் அமைதியா ரெடி. அப்பா என்ன சொன்னாரு? கண்ணுங்க அர்த்தமா காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ணுங்க அர்த்தமா காவலுக்கு போக போறோம். பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். இங்க பாரு, இங்க வாடி. அங்க பாரு, அங்க பாரு. ஏய் ஒழுங்கா எங்கடி பாக்குறே? மாடுகள் எல்லாம் ஓடுவது. இங்க பாரு, இங்க பாரு. மயில் எல்லாம் ஆடுவது. அங்க பாரு மரங்கொத்தி பறவைல டக் டக் என்று ஓசையிடுவது. ஏண்டி எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தாங்க? தெரியலடி. ஏய் ஏய் ஒண்ணும் இல்லப்பா. என்ன சொல்ற? ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? மானு. ஏய் என்னடி அவ்வளவு உத்து பாக்குற? அந்த தான் ஓடுதுல. மானு ஓடல. அரச மரத்து அடியில மல்லாக்கா கிடக்குது பாரு. ஏய் நீ எங்கடி பாக்குற? மயில் ஆடுது பாரு. அங்க பாரு. ஆஹா இவ்வளவு பெரிய தோகை. விரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அது மயில் இல்ல, சிவப்பு கலர் சட்டையை போட்டு வரேன்னு எப்படி உட்காந்துருக்காரு? பொம்பளை மாதிரி அடக்கொடக்கம் வருது. அவர் உட்காந்துருக்க நல்ல வேலை. இங்க பாரு நீ அடி வாங்க போற. மயிலா உன்னை யாரு போற வேலைக்கு சேர்த்தது இப்படி ஆள? உங்க அப்பா வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க. உங்க அப்பா. அங்க பாரு குயில்கள் எல்லாம் டக் டக் என்று ஓசையிடுவது. எது? மரகொத்தி பறவை. பாத்தியா? கூட சேர்ந்து எல்லாத்தையும் சீரியல் செட்டை கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ராசியன் சவுண்ட் சர்வீஸ். அதுவா பறவையே? நீங்க உனக்கு சம்பளம் கிடையாது. உனக்கு சம்பளம் கிடையாது. உனக்கு சம்பளம் கிடையாது. ஆமா சொல்லி பழகு. யானை அங்க ஒரு பாட்டி உலக்க வச்சு நங்கு 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 குத்திக்கிட்டு பாருங்க. இந்த இடத்த பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடி முதல்ல. யானைக்கு பின்னாடி வச்சு குத்து குத்துன்னு குத்துது வர அந்த டங்கு 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 டங்குன்னு. கடவுளே இங்க பாரு நீ அடி வாங்க போற. இங்க பாருமா சக்தி நீ நம்பற. இங்க பாரு நான் பொம்பளையாடி. அம்மா யார் சொன்னது? அமைதியா இருக்க மாட்டியா? என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? என்ன தலைவின்ற ஒரு மரியாதை இல்லாம? அம்மா என்ன இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிடுவேன். யார? ஏய் நான் ஒருத்தர் விரும்புறேம்மா. யார? என் மாமே எனக்காண்டி கையில எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டே உட்காரு. சீ உன் டேஸ்ட் ஏண்டி இவ்வளவு கேவலமா இருக்கு? ஏய் சரி சொல்றது கேள்றி. நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்களும் காதலிக்கிறீங்க, நானும் காதலிக்கிறேன். நீ காதலிக்கிறியா? ஆமா. உன்னை யார் காதலிக்கிறா? அவர் தான் எங்க மாமா. அம்மா நீங்க எங்க அங்கேயே நில்லுங்க. இல்ல எங்க ரெண்டு பேரும் அடி வாங்க போற. நீங்க எங்க ரெண்டு பேருக்கு இப்ப திருமணம் பண்ணி வைங்கம்மா. பாட்டு பாருங்க, பாட்டு பாடிட்டே திருமணம் பண்ணி வைங்க. ஆமா ஆமா பாட்டு பாடுங்க. இல்ல இல்ல நீங்க காதல சொல்லுங்க, நாங்க அப்படியே திருமணம் பண்ணிக்கிறோம். அதுல நீங்க ரெண்டு பேருமா? நீங்க எல்லாம் திருமணம் பண்ணி அதுக்கு பறக்க பிள்ளைய எப்படி இருக்குன்னு கொடி அருவி கொட்டுது அட என் மேல குறைச்சு கொடி அருவி கொட்டுது அட என் மேல அது தேடி உச்சர கொட்டுது என்ன ஒன்னால மழை
குரங்கு மாதிரி முதராத்திரி இப்படி நடந்து நான் பார்த்ததில்ல. என்னடி இது இப்ப பாரு ரூம சாத்திருவே 50,000 ரூபா 55,000 நாடகம் பேசி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி இந்த கருமத்தெல்லாம் பாக்கணும் அவங்க தலையெழுத்தா? கல்யாணம் பண்ணி வச்சு இல்ல ஆகி போச்சு ரூம சாத்திரியா? சரி அப்ப நீ உனக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பாட்டு வரேன் பாரு. சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன், உனக்கு சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன், மாமா ரசமும் வச்சிருக்கேன். கூட்டு தண்ணி எடுத்து வெந்நீர் வச்சிருக்கேன், உனக்கு வெந்நீர் வச்சிருக்கேன். உன்னிருவாயே குப்பளிக்க நான் பன்னீர் வச்சிருக்கேன், மாமா பன்னீர் வச்சிருக்கேன். மாமா சாப்பிட வாரீங்களா இல்ல தோப்புக்கு போறீங்களா? மாமா சாப்பிட வாரீங்களா இல்ல தோப்புக்கு போறீங்களா? சீரக சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன், உனக்கு சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன், மாமா ரசமும் வச்சிருக்கேன். ஐயோ முதலில் ஆள்காலியா வாயில வைக்கிற பழத்தை புறம் தின்னுக்கிட்டே தர்றா அப்படி. ஆண்டி முதலீடு பண்ண ஒரு கொண்டு பணமா உட்கார வச்சுட்ட. உனக்கெல்லாம் பண்ண தெரியல முதல்ல அந்த பிள்ளை இல்ல அந்த பிள்ளை பழத்தை யார் வாயில வைக்கிறதுனே லூசு பேருக்கு தெரியல. என்னத்தா முதலில் நல்லபடியா முடிஞ்சா? அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு, தொடச்சிட்டாரு. இல்லம்மா உனக்கு ஏத்த மாதிரி அப்படியா? அதனால பரவாயில்ல வரட்டுமா? ஆலோலோ 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 அண்ணங்கள தரக்கல பேரு அப்பா. ஐயோ பின்னாடி தெரியலையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அத்தவங்க தொத்து மேல இந்த ஆசையா ஆரவர போடுவது உங்க பாஷையா, ஆரவர போடுவது உங்க பாஷையா. உட்கார்த்தான்னா பின்னாடி தெரியலத்தா உட்கார்த்தா. ஏ எங்கடி போனே எவ்வளவு அருமையா பாடுறாங்க. உட்காரு. பின்னாடி இருக்கிறது தெரியல இல்ல? அம்மா அம்மா போய் 1 வருஷம் ஆச்சு.